எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு காலத்துல எறும்புகளும் வெட்டுக்கிளியும் புல்வெளியில் வாழ்ந்து வந்துச்சு. தூரத்திலிருந்து அந்த எறும்புங்க கஷ்டப்பட்டு விவசாய நிலத்திலிருந்து சாப்பாடு சேர்த்து வைக்குமா. அதுங்க ரொம்ப ஒழுக்கத்தோட வேலை செய்யும். ஒரு நாளும் விடிய காலையில எல்லா எறும்பும் சீக்கிரமா எழுந்துச்சு வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு நெல் எடுத்து தலைமையில வச்சு கொண்டு வரும். கொண்டு வந்த சாப்பாட பத்திரமா அவங்க புத்துக்குள்ள வச்சுட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வர வயலுக்கு போயிடுமா. அதே நேரத்துல அந்த வெட்டுக்கிளி ரொம்ப சோம்பேறித்தனமா நாள் முழுக்க நிழல்ல தூங்கிட்டு பாட்டு பாடிட்டு ருசியான சாப்பாட சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும்ன்ற கவலையே இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த எறும்புங்களை பார்த்து அந்த வெட்டுக்கிளி பரிதாபப்பட்டுச்சான். நாட்கள் போக போக அந்த வெட்டுக்கிளி இன்னும் சோம்பேறித்தனமா ஆயிடுச்சு. இங்கேயும் அங்கேயும் சறுக்கிக்கிட்டு இந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இப்படியே குதிச்சு பாடி சந்தோஷமா இருந்தான். இருந்தாலும் இந்த எறும்புங்க இன்னும் ஓயாம கஷ்டப்பட்டு சாப்பாட புத்துல சேமிச்சு வச்சது. ஒரு நாள் எறும்புங்க சாப்பாட கொண்டு போகும்போது ஒரு எறும்பு கீழே விழுந்துடுச்சு. உணவுடைய பாரம் தாங்க முடியாம அவ அடிபட்டு சோர்ந்து போயிட்டான். இத பார்த்துட்டு இருந்த அந்த வெட்டுக்கிளி எறும்புக்கு உதவி செய்யாம சிரிச்சிட்டு இருந்தது. எறும்பு கேட்டுச்சு, வெட்டுக்கிளி என்ன, தயவு செஞ்சு இந்த சாப்பாட்டை நான் கூட்டுக்கு கொண்டு போக எனக்கு உதவி செய்வீங்களா? இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். ஆனாலும் அந்த வெட்டுக்கிளி கண்டுக்காம பாடிட்டே இருந்துச்சான். அப்புறம் அந்த எறும்பு கஷ்டப்பட்டு தானாவே சாப்பாட தூக்கிட்டு போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற எறும்பு அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லிச்சு. வா, என் கூட ஓய்விடு, என் கூட பாட்டு கேளு. வெயில் காலம் வந்துருச்சு, இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு. ஏன் இப்படி வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யற? எறும்பு வெட்டுக்கிளி சொன்னதை காதுலயே வாங்கிக்காம தான் சாப்பாட தூக்கிட்டு இருப்பிடத்துக்கு போச்சு. இத பார்த்த அந்த வெட்டுக்கிளிக்கு இன்னும் சிரிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன ஒரு அசட்டுத்தனமான எறும்பு. வெட்டுக்கிளி கூப்பிட்டுச்சு, வா வா, வந்து என்னோட ஆடு, வேலைய மறந்துடு, நம்ம வெயில் காலத்தை அனுபவிக்கலாம். நான் குளிர் காலத்துக்காக சாப்பாட சேர்த்து வைக்கிறேன். எறும்பு சொல்லிச்சு, அதே தான் நான் உன்னையும் செய்ய சொல்றேன். ஏன் இப்ப குளிர்காலத்தை பத்தி யோசிக்கிற? வெட்டுக்கிளி சொல்லிச்சு, நம்ம கிட்ட இப்ப நிறைய சாப்பாடு இருக்கு, நீ ஏன் இப்பவே குளிர்காலத்தை பத்தி கவலைப்படுற? அந்த எறும்புக்கு தெரியும் தான் என்ன செய்யறேன்னு. அது தன்னோட உணவு எடுத்துட்டு தான் இருப்பிடத்துக்கு போச்சு. அப்புறம் அந்த வெட்டுக்கிளி குதிச்சுக்கிட்டும் பாடிக்கிட்டும் வயலை தாண்டி தான் வழிய பார்த்து போச்சு. வெட்டுக்கிளி குளிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்காம தான் பாட்டுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது பாட்டுக்கு விளையாடுறதும் ஆடுறதும் சுத்துறதுமாவே இருந்துச்சு. இந்த வெயில் காலம் என்னைக்கும் நிலைக்காதுன்னு, சீக்கிரமாவே மழையும் குளிர்காலமும் வரும்னு அந்த வெட்டுக்கிளிக்கு தெரியாமலே போச்சு. வெயில் காலம் போக போக குளிர்காலமா மாற ஆரம்பிச்சது. சூரியனை பார்க்கவே முடியல, எப்பவுமே பனிமூட்டமாவே இருந்துச்சு. இரவுகள் நீளமாவும் இருட்டாவும் இருந்தது. பனி ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சது, நடுக்கத்தையும் உண்டாக்கிச்சு. அந்த வெட்டுக்கிளி குளிர்காத்துல ரொம்ப நடுங்குச்சு. பக்கத்துல இருக்கிற காஞ்ச இலை எடுத்து குளிருக்கு போத்திக்கிச்சு. ஆனா அந்த கடுமையான குளிர்காத்து அதையும் அடிச்சு தள்ளிடுச்சு. அதுக்கு ரொம்ப பசிச்சது, ஆனா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது, இப்போ சாப்பிடலன்னா இறந்துடுவோன்னு. அது ரொம்ப சோர்வாயிடுச்சு. அப்புறம் அந்த வெட்டுக்கிளி உணர்ந்தது, எறும்பு சொன்னது சரிதான், நான் குளிர்காலத்துக்காக தயாரா இருந்திருக்கணும். வெட்டுக்கிளிக்கு இதுக்கு மேல பாடணும்னு தோணல. அது சோர்வாவும் பசியாவும் இருந்தது. அதுக்கு தங்குறதுக்கு இடமும் இல்ல, பசிக்கு சாப்பாடும் இல்ல. வயலும் விவசாய நிலமும் எல்லாமே பனியால மூடப்பட்டிருந்தது. சாப்பாடே இல்லாம தவிச்சிட்டு இருந்தது. நான் எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் புரியாம இருந்தது. எப்போதும் விட இந்த குளிர் இவ்ளோ மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. தான் தனக்கும் சாப்பாடு சேர்த்து வைக்காம மற்றவங்களுக்கும் உதவி செய்யாம அடுத்த கோடை வரைக்கும் உயிரோட இருப்போமான்னு தெரியாது.
பனியில எங்கேயும் தங்குறதுக்கு இடம் இல்லாம தான் பசியில செத்துட்டு இருக்கோன்னு உணர்ந்தான். அப்போ அந்த எறும்புங்களை பார்த்தான். கோடை காலத்துல சேர்த்து வச்சிருந்த சாப்பாட சந்தோஷமா சாப்பிடுறத. நான் போய் எறும்பு கிட்ட சாப்பாடும் தங்க இடமோ கேட்க போறேன். உடனே அந்த வெட்டுக்கிளி எதுவும் யோசிக்காம சட்டுன்னு எறும்பு வீட்டுக்கு போச்சு. போய் கதவை தட்டுச்சு. என் அருமை எறும்புகளே, நடுக்கத்தோட கேட்டுச்சு. ஏதோ நான் உங்களுக்காக பாட வந்திருக்கேன். எனக்கு குளிர்காய கொஞ்சம் நெருப்போம், அப்படியே கொஞ்சம் சாப்பாடும் உங்க வீட்டுல இருந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க. முடியாது முடியாது வெட்டுக்கிளி என்ன, நீங்க பாடுற எந்த பாட்டையும் கேட்க எங்களுக்கு விருப்பமே கிடையாது. தன்னை உள்ள விட சொல்லி அது கெஞ்சி கேட்டுச்சு. இப்ப எதுவும் சாப்பிடலன்னா செத்துடுவேன்னு சொல்லிச்சு. என்னது? எறும்புங்க ஆச்சரியப்பட்டுச்சு. குளிர்காலத்துக்கு நீ எதுவுமே சேர்த்து வைக்கலையா? கோடை காலத்துல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த நீ? எனக்கு சாப்பாடு சேர்த்து வைக்க நேரமே கிடைக்கல அப்படின்னு குத்தம் சொல்லிச்சு. நான் பாட்டு பாடுறதுலயே நேரத்தை கழிச்சிட்டேன். எனக்கு குளிர்காலம் வந்ததே தெரியாம போச்சு. எறும்புங்க அந்த வெட்டுக்கிளிய அருவருப்பா பார்த்துச்சு. தான் முதுக திருப்பிக்கிட்டு ஒன்னொன்னும் தான் வேலைய பார்க்க போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி கிட்ட உதவி கேட்ட ஒரு எறும்பு அத பார்த்து கேட்டுச்சு. கோடை காலம் முழுக்க நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது நீ என்ன பார்த்து பாட்டு பாடி கேலி செஞ்சுட்டு இருந்த. நீ அப்பவே குளிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும். போய் வேற எங்கேயாச்சும் பாட்டு பாடு. உனக்கு இங்க நெருப்பும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. உடனே அந்த எறும்பு வெட்டுக்கிளி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கதவை சாத்துச்சு. அந்த வெட்டுக்கிளி எதுவும் பேச முடியாம அழுதுச்சு. நிறைவு.